ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் வந்து மெழுகு பொங்கல் அண்ட் சாம்பார் தான் செஞ்சோம். அதை எப்படி செஞ்சோன்றதை பார்த்துடலாங்களா. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சிறுபருப்பை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக வைங்க. ஏன்னா நிறைய தண்ணியாக இருந்தாலும் பொங்கலுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு 4 விசில் கிட்ட விட்டுடுங்க. 1/2 hour ஓப்பன் பண்ண வேணாம், அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மெழுகு பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாம். 1/2 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. 4 விசில் விட்டு ஒரு 1/2 hour கழித்து பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இருந்தாலும் வந்து மத்து விட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து கல்லுப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து கலக்கி விட்டுக்குங்க. ரொம்ப கடைஞ்சி தண்ணி மாதிரி ஆகிட்ட பிறகு தாளிப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஒன்றும் நல்லா இருக்காது. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே தேவையான அளவு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் தீஞ்சிரும். உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணி கொத்தமல்லியை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, மிளகு பொங்கல் எல்லாத்துக்கும் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ மிளகு பொங்கலுக்கு 1/2 hour ஊற வச்சது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம விசில் வச்சு விட்டுடலாம். பாருங்கள் செஞ்சுருந்த சாம்பார் எப்படி கரெக்டாக திக்காக பதமாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மிளகு பொங்கலுக்கு 3 விசில் வச்சாச்சு. இப்போ வந்து மிளகு பொங்கலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். ஆயில் தேவையான அளவு எடுத்துகிட்டு சீரகம் 4 போட்டுக்கோங்க. மிளகும் 4 போட்டு மிளகு பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணி செய்வாங்க. எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டாங்க இஞ்சி சாப்பிடும்போது கிடச்சிச்சின்னா. அதனால் நான் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள் விசில் வந்து கரெக்டாக சாப்பாடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த வந்து தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. மிளகு பொங்கல் அண்ட் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு 1/2 hourக்குள்ளே ஒரு ரெசிபி செய்யணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம நினச்ச டைம்குள்ளே செய்யணுன்னா இந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப சீக்கிரம் செய்கிற ரெசிபி தான் இதெல்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்கள் பசங்களுடைய ரிசல்ட் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இவர் தான் என் பெரிய பையன். இது வந்து மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். தட்டு பக்கத்தில் என்னமோ மீன் மாதிரி தெரியுது, அதை நீ காமிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து நான் செய்யலை, அவங்க அப்பா இப்போ வேலையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தான். என் சின்ன பையன் பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்ட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே,